கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை தட்டி போட்டுக்கலாம். வெந்தயத்தை தனியாக இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். மீனை கழுவி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். வெந்தயத்தை நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் வதக்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொடம்புளி தான் நம்ம சேர்க்க போகிறோம், சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். மீன் நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி.